நாளாகமோ 29:12 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரே எல்லாவற்றையும் ஆளுகிறது. உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். உம்முடைய கரத்தினால அந்த காரியம் ஆகும். உம்முடைய கரத்தினால என் குடும்பத்தின் காரியங்கள், என்னுடைய எதிர்கால காரியங்கள், என் பிள்ளையின் காரியங்கள், விட்டு போன காரியங்கள், தடைப்பட்ட காரியங்கள், நிறுத்தப்பட்ட காரியங்கள் ஆகும் ஆண்டவரே. அந்த கரத்தை அறிஞ்சிருக்கிறவங்க அந்த கரை எனக்கு வேணும்னு ஜெபம் பண்ணுவாங்க. வேற எந்த ஜெபமும் இல்லை. இந்த ஒரு ஜெபம் நீங்கள் இந்த மாதம் முழுவதும் பண்ணுங்களேன். எங்கள் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் பிள்ளை காரியத்தில் உங்கள் கரம் லேசாக தொட்டால் போதும் ஆண்டவரே. அந்த கரத்தை அறிஞ்சிருக்கும். அப்போஸ்தலர்கள் அந்த கரத்தை அறிஞ்சிருந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? அப்போஸ்தலர்கள் இந்த கரம் வந்தால் என்ன செய்யணும் அவங்களுக்கு தெரியும். ஆண்டவருடைய கரம் குறுக்க வந்துச்சுன்னா நம்ம போராட்டம், பிரச்சனை, சவால்களுக்கு நடுவில் கர்த்தர் கரம் குறுக்க வந்தால் என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஒன்று தெரியுமா? அந்த உபத்திரவ கொடிதாக இருக்கும் பொழுது அந்த அப்போஸ்தலர் நாட்களில் அவங்களுடைய ஜெபம் ஒன்றே ஒன்று தான். அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்ட விண்ணப்பம் ஒன்றே ஒன்று தான். கர்த்தர்ட்ட வச்ச ஜெப குறிப்பு ஒரே ஒரு குறிப்பு தான். என்ன குறிப்பு தெரியுமா? 4:30 வாசிங்க. அப்போஸ்தலர் 4:30 வாசிங்க. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி சொல்லுங்க. நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி. பிணியாளிகளை, அது முதல் குறிப்பு முடிஞ்சிட்டு. இப்ப ரெண்டாவது குறிப்பு. முதல் குறிப்பு அற்புத அடையாளம் நடக்க செய்ய. ரெண்டாவது குறிப்பு பிணியாளிகளை குணமாக்கும்படி. இப்ப இது ரெண்டும் செய்யணும்னா கவனிங்க, அற்புதம் அடையாளம், பிணியாளிகள் சுகமாக்கணும். இந்த ரெண்டும் செய்யணும்னா அதையும் கேட்கிறாங்க, என்ன நடந்தா தான் இது நடக்கும் தெரியுமா? உம்முடைய கரத்தை நீட்டி. ஓஹோ, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் நடக்கணும்னா அவர் கரம் நீட்டப்படணும். அவர் கரம் நீட்டப்பட்டா இதெல்லாம் நடக்கும். அதனால தான் அவங்க கேட்டது, உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். எத்தனை பேர் இந்த ஜெபத்தை எடுக்க விரும்புறீங்க? இந்த தேசத்துல, அடைபட்ட தேசத்துல, இருண்ட இந்த தேசத்துல உம்முடைய வசனத்தை நாங்க பிரசங்கம் பண்ணணும்னா ஒரு பெருங்கூட்டம் எங்களுக்கு உதவி செய்தால் மட்டும் போதாது, பிரசங்கிக்கிற திறமை இருந்தால் மட்டும் போதாது, வசன அறிவு இருந்தால் மட்டும் போதாது, உம்முடைய கரம் நீட்டப்படணும் ஆண்டவரே. இருண்ட தேசத்தில் உம்முடைய கரம் நீட்டப்படணும் ஆண்டவரே. இருண்ட பட்டணத்தில் உம்முடைய கரம் நீட்டப்படணும் ஆண்டவரே. இந்த ஒத்த குறிப்பா அவங்க ஜெபம் பண்ணாங்க. அவங்க கூடி இருந்த இடம் அசைந்தது. ஜனங்கள் கூட்டமா ரட்சிக்கப்பட்டாங்க. கவனிங்க, சுவிசேஷம் அவங்க சொல்றதுக்கு முன்னாலேயே அவங்களை பற்றிய பயம் மொத்த ரோம சாம்ராஜ்யத்துக்கும் வந்தது. அவன் கையில் ஆயுதம் இருக்கு, அவன் கையில் அதிகாரம் இருக்கு, ஆனாலும் இவங்களை பற்றிய பயம் அவன் இருதயத்தில் இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? அந்த நாட்கள்ல கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டது. விசுவாசிக்கிறவங்க, விரும்புறவங்க, இந்த காரியத்தை நம்ம நாட்டில் நடக்கணும் விரும்புறவங்க என் கூட சேர்ந்து ஒரு செகண்ட் கையை உயர்த்தி, ஆண்டவரே எங்க ஒரே ஜெபம், இந்திய தேசத்துல உம்முடைய கரம், தமிழகத்துல உம்முடைய கரம், இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் உம்முடைய கரம், இந்த கோவில்பட்டி பட்டணத்தில் உம்முடைய கரம், எங்கள் தெருவில் உம்முடைய கரம், என் குடும்பத்துக்குள்ள உம்முடைய கரம், ராஜாக்கள் மத்தியில் உம்முடைய கரம், பார்லிமெண்ட்ல உம்முடைய கரம், சட்டசபையில உம்முடைய கரம், எங்கள் தேசத்தில் மொத்த அதிகாரத்தில் உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக. அந்த கரம் நீட்டப்பட்டா மற்றதெல்லாம் மடங்கிடும். இப்ப நீண்டுகிட்டு இருக்கு பாருங்க. சில அருவருப்புகள், சில ஆகாத காரியங்கள், சில மோசம் போக்குற காரியம். அவர் கரம் நீட்டப்பட்ட இதெல்லாம் என்ன செஞ்சிடும்? எல்லாம் வாழை சுருட்டிட்டு உள்ள உட்காந்துரும். அதாவது அவர் கரம் நீட்டினார்னா என்ன நடக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். இன்னும் செய்திக்குள்ள போல, சரியா? ஆமாம்,
கவனிங்க, அவர் கரம் நீட்டப்பட்டா, இப்போ எகிப்துல ஆண்டவர் அவங்களை விடுதலை ஆக்கும் போது என்ன செய்வேன்னு சொன்னாரு? 3:18 வாசி, 3:20 வாசிமா, யாத்திராம 3:20 வாசி, 3:20 வாசி. ஆகையால் நான் என் கையை நீட்டி. என்னவா? எதை நீட்டுவேன்றாரு? எகிப்துல இருந்து ஜனங்களை விடுதலை ஆக்குறது கர்த்தர் என்ன செய்யறாரு? என் கையை நீட்டுவேன். என் கையை நீட்டி அவங்கள எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். முற்று பெறாத பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டணும்னா ஒன்னே ஒண்ணு நடக்கணும், அவர் கரம் நீட்டப்படணும். 430 வருஷம் முடிவே இல்லாம பிரச்சனை தொடர்ந்துச்சு. தலைமுறையா முடிவே இல்லாம பிரச்சனை தொடர்ந்துச்சு. யாராலையும் சரி பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனை பெருசா இருந்துச்சு. சரியா? யாராலையும் சரி பண்ண முடியாது. எகிப்தில் அவங்க அனுபவிச்ச வேதனைகள், அடிமைத்தனங்கள், போராட்டங்கள், அவங்களுடைய கண்ணீர்கள், இதெல்லாம் 1-2 வருஷம் இல்லை. எத்தனை வருஷம்? 430 வருஷம். பல தலைமுறை தொடர்கிறது. மீள முடியல, வெளியில வர முடியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கணம் யோசிங்க. உங்க தாத்தாவுக்கு வந்த ஒரு பிரச்சனை உங்க அப்பாவுக்கு வந்திருக்கா? அதே பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்கா? ஒரே பிரச்சனை. யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில உங்க தாத்தா அந்த குறிப்பிட்ட பிரச்சனையை சந்திச்சாங்க. அடுத்து உங்க அப்பாவும் உங்க அப்பா தகப்பனாரும் அதே பிரச்சனை சந்திச்சுட்டாங்களா? இப்போ அதே பிரச்சனை உங்களுக்கும் வருதா? அப்படின்னா இதுக்கு பேரு தான் எகிப்தின் அடிமைத்தனம், தலைமுறை சாபம். அடுத்தடுத்து தொடர்ந்து வருகிற தலைமுறை சாபம். முற்று பெறாத பிரச்சனை, முடிவுக்கு வராத பிரச்சனை அப்படி ஏதாவது இருக்கா? ஒரு குறிப்பிட்ட வியாதி தாத்தாவுக்கு இருந்து, அப்பாவுக்கு இருந்து உங்களுக்கு அல்லது உங்க சந்ததி, உங்க பிள்ளைகளுக்கு வந்திருக்கா? ஒரு குறிப்பிட்ட போராட்டம் அல்லது ஒரு பொருளாதார தரித்திரம் அல்லது ஒரு வியாதி அல்லது குடும்பத்தில் இருக்கிறான ஒரு குழப்பம் அல்லது குடும்ப பிரிவினை அல்லது தொழில் முடக்கம், எனிகோ ஏதோ உங்க வாழ்க்கையில் அப்படி யோசிச்சு பாருங்க. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அதுதான் எகிப்தின் அடிமைத்தனம், அதுதான் முற்று பெறாத பிரச்சனை. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த முற்று பெறாத பிரச்சனைய அவருடைய கை நீட்டின அடுத்த நிமிஷத்திலேயே ஒரே ராத்திரியில, எத்தனை வருஷம் தொடர்ந்துச்சு? 430 வருஷம் தொடர்ந்த பிரச்சனை ஒரு ராத்திரியில முடிவுக்கு வந்தது. ஒரு ராத்திரியில முடிவுக்கு. நான் சொல்லட்டுமா? அந்த முற்று பெறாத பிரச்சனை முடிவுக்கு வருகிறது இந்த 9ஆம் மணி நேரம். உங்க வாழ்க்கையில் அது முடிவுக்கு வருவதாக. அந்த தலைமுறை சாபம் இப்பொழுது முடிவுக்கு வருவதாக. அந்த போராட்டம் இப்ப முடிவுக்கு வருவதாக. அதுக்கு நீங்க செபிக்க வேண்டிய ஒண்ணு, உங்க கரம் என் குடும்பத்துல நீட்டப்படட்டும் ஆண்டவரே. இஸ்ரவேலர்களுடைய 430 வருஷம் பிரச்சனைய ஒரு ராத்திரியில முடிவுக்கு கொண்டு வந்த கர்த்தருடைய கரம். ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தருடைய கரம் என் குடும்பத்துல தலையிடட்டும், குறுக்கிடட்டும், குறுக்கே வரட்டும், நீட்டப்படட்டும். ஒரு விடுதலை நான் விரும்புறேன் ஆண்டவரே. அவர் கரம் நீட்டப்பட்ட உடனே என் கரத்தின் வல்லமன் சொன்னார் ஆண்டவர். கரம் நீட்டப்பட்ட உடனே எகிப்துல தலையில இருந்து வால் வரைக்கும் எல்லாமே அடங்கிருச்சு. ஏசாயாவில் அதை சொல்றாரு. 19 ஏசாயா தீர்க்கதரிசி 19ஆம் அதிகாரம் 15-16 வாசித்தீங்கன்னா அங்க கரத்தை நீட்டும் பொழுது என்ன நடந்ததுங்கிறது இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 19 வசனம் 15-16. எகிப்தில் தலையாகிலும் வாளாகிலும் கிளையாகிலும் நாணலாகிலும் செய்யும் வேலை ஒன்றும் இராது. நம்ம லாங்குவேஜ் சொன்னா அவன் தலையும் ஆடல வாளையும் சுருட்டிட்டு போயிட்டான். தலையும் ஆடல வாளையும் சுருட்டிட்டு போயிட்டான். எகிப்து எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம், எவ்வளவு பயங்கரமான சாம்ராஜ்யம். ஆனா அவனுடைய மொத்த சாம்ராஜ்யமும் ஒரே ஒரு ராத்திரியில மொத்தமாக அது செயலற்று போனது. அது செயலற்று போனது. ஜனங்களுடைய அந்த நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கு வந்தது. இதுக்கு குறுக்கே வந்தது கர்த்தருடைய கரம். ஆண்டவருடைய கரம் உங்க வாழ்க்கை நீட்டப்பட்டதுன்னா முடிவுக்கு, பிரச்சனையே முடிவுக்கு வரும். நீங்க புறப்பட்டு வெளியே வருவீங்க. புது வழியும் உங்களுக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தின் நன்மைகள் எங்களோட சேர்ந்து சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கர்த்தருடைய கரத்தின் நன்மைகள். நம்பர் 1 ஏசாயா 59:1 வாசிங்க. ஏசாயா 59:1 வாசிங்க. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை. சொல்லுங்க, குறுகி போகாத கரம். என்ன இப்படி குறுகி போச்சு? ஆண்டவருடைய கரத்தின் நன்மை என்ன தெரியுமா? நம்பர் 1 குறுகி போகாத கரம். என் வாழ்க்கையில அறிக்கையிடுங்க, என் வாழ்க்கையில ஆண்டவருடைய கரம்
குறுகி போகல, குறுகி போகல. குறுகி போயிடுச்சு நம்ம நினைக்கிறீங்களா? அந்த பிரச்சனை அதுக்கு மேல பிரச்சனை வீரியமானதுனால ஆண்டவர் இனிமே செயல்பட மாட்டார் நினைக்கிறீங்களா? இனிமே கர்த்தர் செயல்பட முடியாது, ஆண்டவர் செயல்பட மாட்டாரு. பிரச்சனை பெருசா மாறிட்டு அதனால ஆண்டவர் என் விஷயத்துல அமைதியா இருக்கிறார் நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, என் கரம் குறுகி போகல. உன் வாழ்க்கையில உனக்கு உதவி செய்தாங்க பாருங்க, உங்க சொந்தக்காரங்க, உதவி மனுஷருங்க, அவன் கரம் குறுகி போயிருக்கும். உங்க கரமும் சில நேரத்தில் சோர்வடைஞ்சு குறுகி போயிருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்றா, என் ஜனத்தின் விஷயத்துல, என் பிள்ளைகள் காரியத்துல என் கை குறுகி போகவில்லை. கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. உங்களுக்கு நீதி செய்கிற கரம் ஒரு நாள் வெளிப்படும். நியாயத்தை கொண்டு வருகிற கரம் ஒரு நாள் வெளிப்படும். அந்த பிரச்சனை முடிவில் உனக்கு நீதி செய்யப்படும், உன் நியாயம் கொண்டு வரப்படும். ஜெபிக்க விரும்புறவங்க சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உங்க கரம் குறுகி போகவில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. தேவ பிள்ளையே, ஆண்டவர் சோர்ந்துட்டார் நினைக்கிறீங்களா? நான் தான் சோர்வடைஞ்சிட்டேன், என் கைதான் இதுக்கு மேல அதை தூக்குறதுக்கு பலன் இல்லை, தாங்கிறதுக்கு பலன் இல்லை, அதை கொண்டு போறதுக்கு பலன் இல்லை, அந்த பிரச்சனையை சரி பண்ண எனக்கு பலன் இல்லை, நான் சோர்ந்து போயிட்டேன். கர்த்தர் சொல்றாரு, என் பிள்ளைகள் விஷயத்துல என் கை குறுகி போகவில்லை. அந்த குறிப்பிட்ட பிரச்சனையில கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. உங்க குடும்ப காரியத்துல கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. நீ ஜெபிக்கிறீங்கள, ஜெபித்து இன்னைக்கா நாளைக்கா எதிர்பார்க்கிறீங்கள, அந்த விஷயத்துல கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. அல்லேலூயா. குறுகி போகாத கரம். யோபுல வாசிக்கிறோம் 5:18. யோபுல 5:18 வாசிக்கிறோம், அங்கே ஒரு கரம் இருக்கு. 5:18 அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. காயம் கட்டும் கரம். என் வாழ்க்கையில இந்த காலை ஆராதனை 2வது சர்வீஸ்ல காயப்பட்டு வந்த தேவ பிள்ளையே, இந்த காலையில ஒரு கரம் வெளிப்படுது. என்ன கரம் தெரியுமா? காயம் கட்டும் கரம். காயம் கட்டும் கரம். காயத்தோடு வந்திருக்கிறீல்ல, கணவன் மனைவியுடைய உறவுல ஒரு பெரிய காயம் ஏற்பட்டு உட்கார்ந்துருக்கிறவங்க இருக்கிறீங்க. தாய் தகப்பன் உறவில், பிள்ளை பெற்றோர் உறவில், உங்க குடும்ப உறவில் மனதளவில் காயம், யாருக்கும் தெரியாத காயம், உள்ளான காயம், நீண்ட நாள் காயம், உள் காயம், ஆறாத காயம். அந்த காயத்தை கட்டும்படி ஒரு நேசருடைய கரம் இந்த ஆராதனையில உலாவி வருகிறது. காயம் கட்டுகிற கரம் உங்க இருதயத்துல, உங்க சிரசின் மேல, உங்க நெஞ்சு மேல அமருவதாக. அந்த காயங்கள் இந்த ஆராதனையில கட்டப்படுவதாக. அந்த காயம் மாறுவதாக. அல்லேலூயா. அதுல ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றிற்று. ஆண்டவர் அடிப்பாரா? அடிப்பாரா? அன்புள்ள தெய்வம்ல எப்படி அடிப்பாரு? அன்புள்ள தெய்வமா இருக்கிறனால தான் அடிக்காரு. கர்த்தர் சிட்சியாத புத்திரர் உண்டோ? எபிரேயர்ல வாசிக்கிறீங்களா? என் மகனே, அன்றி என் மகனே. சபையே கவனிங்க, கர்த்தருடைய சிட்சையை அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது நல்லா கவனிங்க, அவர் அடிக்கிறார், அவர் கை ஆற்றுகிறது. அது என்ன தெரியுமா? வேற ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, தாந்தண்டி கட்டி இருக்கு, தாந்தண்டி கட்டி இருக்கு. இப்போ டாக்டர்கிட்ட போகிறேன், இந்த வலி தாங்க முடியல டாக்டர், இதை எப்படியாவது சரி பண்ணுங்க அப்படின்னா டாக்டர் வந்து அதை அப்படியே விசிறியை வச்சு வீசியெல்லாம் சரி பண்ண முடியாது. அல்லது ஸ்டீல் உங்களுடைய டேபிள் பண்ண அதுக்கு நேராக வச்சுலாம் சரி பண்ண முடியாது. அப்படி ஆத்தலாக கொடுத்து கொஞ்சம் அப்படிலாம் சரி பண்ண முடியாது. அதை சரி பண்ணணும்னா அதில் என்ன வைக்கணும்? கத்தி வைக்கணும். சில காயத்தை கவனிங்க, சில வியாதியை, சில கட்டியை சுகமாக்கணும்னா அதை ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணுறாங்களா இல்லையா? ஆப்ரேஷன் பண்ணாத்தானே சரி. அந்த கை முதல்ல அறுக்கு, அப்புறம் அதை ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதே கை தையல் போட்டு மருந்து கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி கொஞ்ச நாளில் சுகமாயிருதா இல்லையா? சொல்லுங்க, சுகமாயிருதா இல்லையா? அதே மாதிரி தான். அதுக்கு பேர் அடிக்கிறது கிடையாதுல்ல, சரி பண்ணுறதான அர்த்தம் இல்லையா? ஆப்ரேஷன் பண்ணால் தான் நான் சுகமாக்க முடியும். சிலருடைய வாழ்க்கையில் சில காயம் இருக்குது. இருக்கிற தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் உள்ள காயம் இருக்குது, நீண்ட நாள் காயம்.
ஆறாத காயத்தோடு இருக்கிறேல, அந்த காயத்தை இப்போ ஆண்டவர் ஆற்றுகிறாரு. யார் மூலம் அந்த காயம் வந்தாலும் பரவாயில்ல, உன் குடும்பத்துக்குள்ளேயே ஒருவரால் அந்த காயம் வந்தாலும் பரவாயில்ல. கவனி, இப்போ அதெல்லாம் நீ யோசிக்காத. யார் மூலம் வந்தாலும் நீ ஒன்றை மட்டும் பாரு, பின்னால் இருக்கிறது ஆண்டவருடைய கரம். சில நேரத்தில் எனக்கு ஏன் அந்த சிக்ஷை வருதுன்னா, அது வராமல் நான் சொன்னபடி கேட்க மாட்டேன், அது வராமல் நான் சரி பண்ண மாட்டேன், என்ன சரி பண்ண முடியாது. அந்த சிக்ஷையை எந்த மனிதர், ஆபீசர் கொடுத்தாலும், மேனேஜர் கொடுத்தாலும், அருகில் உள்ளவங்க கொடுத்தாலும், பின்னால் இருக்கிறது ஆண்டவருடைய கரம், பின்னால் இருக்குது கர்த்தருடைய கரம், இல்லையா? அவர் ஏன் அனுமதிக்கிறாருன்னா என்ன சரி பண்றாரு, என்ன சரி பண்றாரு. ஒன்ன கவனிங்க, என் பிரச்சனையை சரி பண்றதை விட என்ன சரி பண்றது ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். என் பிரச்சனையை ஒரு நிமிஷத்துல கர்த்தர் சரி பண்ணி போடுவாரு. ஆனா என்ன சரி பண்ணத்தான் டைம் எடுக்கும். அதுக்காகவே சில நேரத்தில் கர்த்தர் அனுமதிக்கிறாரு. ஆனாலும் அவர் கரம் காயம் கட்டும். காயம் கட்டுகிற கரம் இருதயத்தில் யார் யாருக்குள்ள சொல்ல முடியாத காயம். சிலர்லாம் வெளியில சொல்லவே முடியாது, வெளியே, ஏன்னா குடும்ப விஷயம் வெளியே சொல்ல முடியாது. அது சொன்னால் நமக்கு அசிங்கமாயிரும், எல்லாரும் நம்மளை தப்பாக நினைப்பாங்க. அதனாலவே அதை சுமந்துக்கிட்டே இருக்கிறீங்க. அதனாலவே அதை அப்படியே உள்ள ரணமாகி புண்ணாகி அப்படியே அதை சீல் வச்சு அது ரொம்ப மோசமான கண்டிஷனுக்கு போயிருச்சு. இதுக்கு மேலே கர்த்தர் விட மாட்டாரு. இப்போ ஒரு கரம் இறங்கி வருது. இந்த பாதிப்புக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு வினாடி எடுத்து நம்ம ஜெபிக்க போறோம். கண்ணை மூடுவோமா? ஆண்டவற்றை கேளுங்க. உங்க கரம் என் காயத்தை ஆற்றும் கரம், என் நேசருடைய கரம் என் காயத்தை ஆற்றும். அது எந்த காயமா இருந்தாலும் பரவாயில்ல, ஜெபம் பண்ணுங்க. அந்த காயம் உங்களை ஜெபிக்க விட மாட்டுக்கு, உங்களை வேதத்தை வாசிக்க விட மாட்டுக்கு, ஆலயத்துக்கு வர விட மாட்டுக்கு, கர்த்தரை தேட விட மாட்டுக்கு, எந்த காரியத்தையும் செய்ய விட மாட்டுக்கு. இப்போ அந்த காயம் கட்டப்படுவதாக, அந்த காயம் நேசருடைய கரத்தினாலே கட்டப்படுவதாக. ஓ, அன்பின் கரத்தினாலே கட்டப்படுவதாக. என் காயத்தை கட்டுவதற்காகத்தான் அவர் கரத்துல காயப்பட்டாரு. அவர் காயப்பட்டதுனால என் காயம் ஆறும், இல்லையா? என் காயம் ஆறும். என் காயம் ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லை. அவர் காயத்தை பார்க்கும்போது என் காயம் அவ்வளோ பெருசு இல்லை, அவ்வளோ பெருசு இல்லை. எவ்வளோ பெரிய காயத்தை ஆண்டவருடைய கரம் ஆற்றிவிடும். ஏசாயா 41:10 வாசிப்போம். ஏசாயா 41:10 வாசிக்கலாம். தாங்கும் கரம், தாங்கும் கரம். என் குடும்பத்தை, என் பிள்ளைய, என் எதிர்காலத்தை, என்னுடைய ஃபேமிலிய, என் தொழில, யாவிக்குரிய வாழ்க்கைய, என் சபைய, இங்க இருக்கிற அத்தனை பேரையும் தாங்கும் கரம் உண்டு. சுவாசிக்கிறீங்களா? இந்த கரம் எங்க இருந்து தாங்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கருவிலிருந்தே தாங்கி வருது. நான் நல்ல பத்திரமா பிறந்திருக்கிறேன், சோமா பிறந்திருக்கிறேன். கருவில் நான் எனக்கு எந்த சேதமும் இல்லாமல் இருந்துச்சு. காரணம் எங்கள் அம்மாவுடைய கற்பப்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல முடியுமா? அம்மாவுடைய கற்பப்பை ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நம்ம பத்திரமா வரல. ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? கற்பத்தில் நம்மளை தாங்கினது அம்மாவுடைய கற்பப்பை அல்ல, கர்த்தருடைய கை. கர்த்தருடைய கை தான் அங்கேயே தாங்குச்சு. அம்மாவுடைய யூட்ரஸ் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, அதை நானும் நல்ல பாதுகாப்பா இருந்தேன்னு சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. அங்கேயே என்ன தாங்க ஆரம்பிச்சது ஆண்டவருடைய கரம். கருவில தாங்கினவ, இந்த வரை ஏந்தினவ, இறுதி வரை சுமப்பவ. அல்லேலூயா. அந்த கரம் தாங்குது பார்த்தீங்களா? எனக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை பார்க்கும்போது நினைப்பூட்டினாரு, என் கரம் என் ஜனத்தை தாங்கும், தம் பிள்ளைகளை தாங்கும். நீ விழுந்துருவேன்னு நினைக்காத. விழுந்துருவேன்னு நினைக்கிறியா? நீ விழுந்துருவேன்னு நினைக்கிறியா? வாழ்க்கையில தடுமாறி தடுமாறி போறதுனால விழுந்துருவேன்னு பயப்படுறியா? ஐயோ, சில நேரத்தில் நல்லா ஜெபிக்க முடியல, என் பலவீனம் என்னை மேற்கொள்ளுது, என் குடும்ப பிரச்சனை என் மனசு அழுத்துது, ஆனால் என்னால் ஜெபிக்க முடியல, உண்மையாக என்னால் கண்ணீர் விட்டு சந்தோஷமாக திருப்தியாக ஒரு ஆராதனை பண்ண முடியல, உபவாசம் எடுக்க முடியல, எனக்கு வருகிற போராட்டம் தனிப்பட்ட போராட்டம். ஆலயத்தை விட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை என் வாழ்க்கை நல்லா இருக்குது, நல்ல லைட்டு போட்ட மாதிரி என் வாழ்க்கை நல்ல பிரகாசமாக இருக்குது. ஆனால் வெளியில் போனால் மற்ற நாள்லாம் என் வாழ்க்கையில் சில போராட்டங்களை நான் மேலும் மேலும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன்.
இப்படியே போனால் என் லைஃப் விழுந்துரும், என் குடும்பம் விழுந்துரும், என் எதிர்காலம் விழுந்துரும், என் பிள்ளை விழுந்துருவான், நான் விழுந்துருவேன்னு பயப்படுறீங்களா யாராவது? ஒரு நாள் மொட்டை மாடியில் படுத்துருக்கும் பொழுது ஆண்டவன் எனக்கு ஒன்று நினைப்பு விட்டேன். மொட்டை மாடியில் படுத்து பார்த்துருக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கரண்ட் இல்லாமல் ஃபேன் இல்லாமல் பாயை விரித்து வேலை பார்த்தீங்கன்னா நேரடியாக ஆண்டவர்கிட்ட பேசலாம். அப்படி மொட்டை மாடியில் படுத்திருக்கும் போது மேலே பார்த்தா சூரியன், இரவுல சந்திரன்ல, இரவுல சந்திரன், சந்திரன் தெரியுது ஒரு பக்கம், சுற்றி என்ன தெரியுது? நட்சத்திரம். ஆண்டவர் காமிச்சாரு, ஏண்டா பயப்படுற, இந்த பாரு, இந்த சந்திரனை பாரு, இந்த நட்சத்திரங்களை பாரு, உலகம் உண்டான முதற்கொண்டு. நீங்கள் கவனிக்கிறீங்களா? அதெல்லாம் கீழே அங்கேருந்து யாராவது பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க பார்க்கிங்களா? இந்த பாருங்க, இங்கே இப்படி, இங்கே சூரியன், இங்கே சந்திரன், இங்கே நட்சத்திரம், இங்கே கோள்கள், அப்படி அந்தரத்தில் பந்து மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கு. அந்தரத்தில் பந்து மாதிரி சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள்லாம் தொங்கிக்கிட்டு இருக்கு. உலகம் உண்டான முதற்கொண்டு தொங்கிக்கிட்டு இருக்கு. ஒன்று தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் அது விழலையே, இன்னைக்கு வரைக்கும் அது விழலையே, இன்னைக்கு வரைக்கும் அது விழலையே. காரணம் தெரியுமா? உண்டாக்கினவருடைய கரம் அதை தாங்கி கொண்டிருக்கு, அதை தாங்கி கொண்டிருக்கு. அதை தாங்குகிற அவருடைய கரம் உன்னை தாங்க, உன் பிள்ளையை தாங்க, உன் குடும்பத்தை தாங்க, உன் எதிர்காலத்தை தாங்க, உன் ஊழியத்தை தாங்க, உன் தரிசனத்தை தாங்க. நீ விழமாட்ட, நீ விழமாட்ட, உன் குடும்பம் விழாது, உன் பிள்ளை விழமாட்டா, உன் எதிர்காலம் விழுந்து போகாது. ஆவிய நிரம்பி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. நீ விழுந்து போக மாட்ட. சத்துரு உன்னை தள்ளினாலும், மனிதர்கள் உன்னை தள்ளினாலும் நீ விழுந்து போக மாட்ட. கொடுக்கும் கரம், வழி நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம், கொடுக்கும் கரம், வழி. கவனிச்சீங்களா? அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சூரியன், சந்திரன் எதுவுமே விழலையே, எதுவுமே விழலையே. அதை தாங்குற கரம் உங்களை தாங்காதா? அதை தாங்குற கரம் உங்களை தாங்காதா? அதை சிருஷ்டித்தவர் அதை தாங்கி கொண்டிருக்கிறார். நீங்க பைபிள் வாசித்தது இல்லையோ? பைபிள் வாசித்தது இல்லையோ? ஏசாயா 48:13 எடுங்க பார்க்கலாம். ஏசாயா 48:13 வாசி பார்க்கலாம். என் கரமே, எல்லாம் கவனிங்க, என் கரமே, கரமே. ஏசாயா 48:13 பூமியை அஸ்திபாரப்படுத்தி. ஓஹோ, பூமி மட்டும் இல்ல, சந்திரன், சூரியன், நட்சத்திரம் அத்தனையும். என் வலது கை, என் வலது கை வானங்களை அளவிட்டது, நான் அவைகளுக்கு கட்டளையிட. அவர் அன்னைக்கு அஸ்திபாரப்படுத்தி உருவாக்கினார்ல, அன்னைக்கு ஒரு கட்டளை கொடுத்தாரு. கட்டளை கொடுத்து என்ன கொடுத்தார் தெரியுமா? அவைகள் அனைத்தும் நிற்கும். இந்த இடத்துல நில்லு அப்படின்னாரு. சூரியன் இந்த இடத்துல நெல்லு, சந்திரன் இங்க நெல்லு, இப்படி சுத்தி வா, இப்படி. உன் வேலை இதுதான். உலகம் உண்டான போக்கு நீ தான். இங்க இங்க ஒண்ணு தெரியுமா? அது வச்ச இடத்துல இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கு, விழாம இருக்கு. பார்த்து சொல்லுங்க, வெளியே போய் நீங்க இன்னைக்கு பார்த்து சொல்லுங்க, சூரியனை பார்த்து சொல்லுங்க, நீ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நீ விழல, நான் விழ மாட்டேன், என் குடும்பம் விழாது. உன்னை தாங்குற ஆண்டவருடைய கரம் என் குடும்பத்தை தாங்கும், என் பிள்ளைய தாங்கும், என்னுடைய எதிர்காலத்தை தாங்கும். அதையே தாங்குகிற கரம் உங்களை தாங்காதா? அல்லேலூயா. நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அவர் கரம் தம் பிள்ளைகளை தாங்கும் ஐயா. அவருடைய கரத்தின் நன்மைகள் குறுகி போகாத கரம், காயம் கட்டும் கரம், என்னைய சந்ததியும் தாங்குகிற கரம். உங்களால் ஒரு லிமிட்டுக்கு மேலே உங்கள் பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. கவனிங்க, நீங்கள் செய்ய வேண்டியது, இங்கே பாடுறா, அங்கே இவ்வளோ டெபாசிட், அங்கே இத்தனை சென்ட் இடம், இங்கே இந்த வீடு, இதெல்லாம் காமிச்சு கொடுக்காதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு காமிச்சு கொடுக்க வேண்டிய ஒன்று, சூரியனை தாங்கின கரம் என்ன தாங்குச்சு, ஒன்னே தாங்கும். நீ பார்க்க வேண்டியதெல்லாம் அவருடைய கரத்தை மட்டுமே. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் யார் கரத்தை காமிச்சு கொடுக்கணும்? ஆண்டவருடைய கரத்தை உங்க பிள்ளைகளுக்கு காமிச்சு கொடுத்து பாருங்க, உங்க பிள்ளைங்க விழ மாட்டாங்க. உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம். என் பிள்ளை விழுந்துருவானு பயப்படாதீங்க. உங்களை தாங்கின கரம் உங்க பிள்ளைகளை தாங்கும். நம்முடைய ஆண்டவருடைய கரம் நடப்பிக்கிற 3 காரியம். என் ஆண்டவருடைய கரம் நடப்பிக்கும் 3 காரியம். சொல்றீங்களா? என் ஆண்டவருடைய கரம் நடப்பிக்கும் 3 காரியம். 3 சொல்ல முடியாது, 3 குறிப்பு மட்டும் சொல்றேன். முதல் காரியம், என் கூட சேர்ந்து அப்படியே நீங்க அறிக்கையிடுங்க.
சாத்தியமாக்கும் கரம். இரண்டாவது கரம் அனைத்தையும் அருளி செய்யும் கரம். மூணாவது அமரும் கரம். எல்லாம் சேர்ந்து ஜெபத்தோடு சொல்லுவோமா? சாத்தியமாக்கும் கரம், அனைத்தையும் அருளி செய்யும் கரம், அமரும் கரம். என் மேல என் குடும்பத்தின் மேல அமரும் கரம். எதை சாத்தியமாக்கும்னா, எதெல்லாம் என் வாழ்க்கையில அசாத்தியமா இருக்கோ, அசாத்தியம்னா இனிமே அது நடக்க, இனிமே அவன் உருப்படுறதுக்கு, இனிமே அவன் தேடுறதுக்கு, இனிமே அவனுக்கு ஒரு வாழ்க்கை அமைகிறதுக்கு, எதெல்லாம் நம்ம அசாத்தியம், இம்பாசிபிள் அப்படின்னு சொல்றோமோ, கர்த்தர் சொல்றாரு என் கரத்தினால அது பாசிபிள், என் கரத்தினால அது ஆகும், அவருடைய கரத்தினால சாத்தியமாகும். வேதத்துல எங்கெங்கெல்லாம், மார்க் 8:22 வாசிங்க, மார்க் 8:22 முதல் வாசிங்க. எங்கெங்கெல்லாம் சாத்தியமாக்கி இருக்கு தெரியுமா? பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து ஏதாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன் என்றான். என்ன கொடுமை பாருங்க! நடக்கிற மனுஷனை கையில் 6 ரூபா கொடுத்தா போட்டு தள்ளியிருப்பான், சக்கு 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 சக்குன்னு. மரங்களை போல காண்கிறானா? வாசிப்படி. பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தம் அடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். அவனிங்க சாத்தியமாக்குற கரைங்க ஒரு காரியத்தை செய்து ஒரு குருடனை கொண்டு வராங்க, அவற்றை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அப்போ அவங்க கேட்குற ஒரே ஒரு விண்ணப்பம் என்ன தெரியுமா? அவனை சுகமாக்குங்கன்னு கேட்கல. அவங்க கேட்ட வார்த்தையை பாருங்க, 22 பாருங்க. அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி சொல்லுங்க. குருடன் வந்திருக்க, அவனை சுகமாக்குன்னு சொல்லல. அவங்க கேட்குற அவங்க எவ்வளவு தெளிவாக கேட்குறாங்க பாருங்க. அவனை தொடுவீராக. இங்க ஒரு குருடன் இருக்கிறான், அவன் ரொம்ப நாள பார்க்க முடியாம இருக்கிறான். அவனை தொடுவீராக, சுகமாக்குவீராக. அது வேறு, அந்த ஜெபம் வேறு. ஆனா தொடுவீராக அந்த ஜெபம் வேறு. இந்த தொடுவீராக ஜெபம் என்ன தெரியுமா? விவரமுள்ள ஜெபம். அவங்க கேட்கிற ஜெபம் தெரியுமா? உங்க கையை நீட்டி இவன் மேல தொடுவீராக. அப்படின்னா அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க, அவர் கை பட்டா இந்த செயல்படாத உறுப்பு செயல்பட ஆரம்பிக்கும். அவர் கரம் பட்டா குருடாய் போன காரியம் மறுபடியும் அது செயல்பட ஆரம்பிக்கும். அதனால தான் அவங்க சுகமாக்குங்கன்னு கேட்காம தொடுவீராக. அவங்க பார்த்திருக்கிறாங்க, இந்த கை யாரெல்லாம் தொட்டுச்சோ அவனுக்கெல்லாம் ஜீவன் வந்துச்சு. இந்த கை யாரெல்லாம் தொட்டுச்சோ அவனுக்கு மறு வாழ்வு வந்துச்சு. இந்த கை யாரெல்லாம் தொட்டுச்சோ அவன் வாழ்க்கையில செயல்படாதது செயல்பட ஆரம்பிச்சிச்சு. கேட்கிறாங்க, தொடுவீராக. டச், அவனை டச் பண்ணுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. நீங்க தொட்டா செயல்படாம போனது, நின்று போனது, செயலற்று போனது, பார்க்க முடியாம போனது, ஆண்டவரே இனிமே வாய்ப்பு இல்லைன்னு போனது, அது மறுபடியும் செயல்பட ஆரம்பிக்கும். அவர் தொட்டா எப்பேற்பட்ட பாதிப்பிலிருந்து மீண்டு வெளியே வர முடியும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நீங்க தொட்டீங்கன்னா எப்பேற்பட்ட பாதிப்புல இருந்தும் என் குடும்பம் மீண்டு வெளியே வரும். மறுபடியும் சீரமைப்பு உண்டாகும், கட்டமைப்பு உண்டாகும், ரீபில்டு பண்ணுவாரு. மறுபடியும் அதை சீரமைத்து நன்கு இயங்கும்படி கொண்டு வருவாரு. இப்ப இவனுடைய பிரச்சனை கண்ணு கூட போயிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? முக்கியமான அவயம் பாதிக்கப்பட்டிருக்கு. முக்கியமான அவயம், அதுலலாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. கண்ணுலாம் ஒண்ணுமே, எல்லா சரீரமும் நமக்கு நல்லா இருந்து கண்ணு மட்டும் நமக்கு இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு கொடூரம். இந்த உலகத்தை பார்க்க முடியாது, அப்பா யாரும் தெரியாது, அம்மா இருப்பாங்க பக்கத்துல, அவங்க முகம் தெரியாது, அப்பா முகம் தெரியாது, அம்மா முகம் தெரியாது, மனுஷன்லாம் எப்படி இருப்பான்னு தெரியாது. மனுஷன்னா எப்படி இருப்பான், உலகம் எப்படி இருக்கும், பூமி எப்படி இருக்கும், நான் சாப்பிட்றல அது எப்படி இருக்கும், எதுவுமே தெரியாது. ரொம்ப கொடூரமான வாழ்க்கையில முக்கியமான பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா எல்லாரும் பார்க்கக்கூடிய பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு. தேவ பிள்ளைகளே, அன்னைக்கு யாருக்கும் தெரியாத ஒரு பகுதி பாதிக்கப்பட்டிருந்தது, முயற்சி பண்ணி சரி பண்ணிட்டீங்க. ஆனா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பெரிய பாதிப்பு உண்டாயிருக்கு.
முக்கியமான பகுதியில் பெரிய பாதிப்பு உண்டாயிருக்குது. இந்த பகுதியில் இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் உண்டான பாதிப்பு என் குடும்பத்தை ரொம்ப பாதிச்சிருக்கு. அப்படி யாரும் சொல்றீங்களா? முக்கியமான காரியத்தில் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் பாஸ்டர். யாருமே சரி பண்ண முடியாத இடத்துல எனக்கு பாதிப்பு உண்டாயிருக்கு பாஸ்டர். என் பாதிப்பு ஊருக்கே தெரியும். ஒருத்தனுக்கு கண் பார்வை இல்லைன்னா அவனுக்கு குருடன் சொல்லி எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அவன் குருடன் எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி சிலருக்கு இங்க இருக்கிற தேவ பிள்ளைங்களே, ஒரு சிலருக்கு யாருக்குமே தெரியாத 4 செவத்துக்குள்ள சில பாதிப்புகளை நீங்களே போராடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் சிலருக்குள்ள இருக்கிற பாதிப்பு எப்படிப்பட்ட பாதிப்பு தெரியுமா? ஊருக்கே தெரியும். அவன் குருடன் ஊருக்கே தெரியும். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ஊருக்கே தெரியும். உனக்கு இருக்கிற வியாதி ஊருக்கே தெரியும். உன் கடன் பிரச்சனை ஊருக்கே தெரியும். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் தெரியக்கூடிய அளவுல உங்க பாதிப்பு ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் கரம் படுமா, அடுத்த நிமிஷத்திலே எல்லாம் சரியாக்கப்படும். எல்லாம் சரியாக்கப்படும். அவர் கரம் தொட வேண்டும். உங்க பிரச்சனை முடிவுக்கு வரணும்னா, இந்த பாதிப்புல நீங்க வெளியே வரணும்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த அவமானம், இந்த நிந்தனை, இந்த போராட்டம், இந்த பாதிப்புல இருந்து நான் வெளியே வரணும்னா ஒரே ஒரு காரியம் நடந்தா தான் நம்ம வெளியே வர முடியும். இதுல இருந்து நீ வெளியே வரணும்னா, நீங்க வெளியே வரணும்னா ஒரே ஒரு காரியம் நடக்கணும். அவர் தொட வேண்டும். அவர் தொட வேண்டும். அவர் தொட்டா அந்த காரியம் இயங்க ஆரம்பிக்கும். அந்த பப்ளிக்கா தெரிஞ்ச, என் சொந்த பந்தத்துக்கெல்லாம் தெரிஞ்ச அந்த பாதிப்பு சரியாக ஆரம்பிக்கும். இந்த ஜெப நேரத்திலேயே இந்த செய்தியை கேட்கும் பொழுது கர்த்தரின் கரம் அப்படிப்பட்ட பிள்ளைகள் மேல இறங்கி வருவதாக. அவனுக்கு சரீர கண்கள் போயிருந்துச்சு. ஆனா உங்களுக்குள்ள சிலருடைய ஆவிக்குரிய கண்கள் போயிருக்குமானால், உங்களுக்குள்ள ஆவிக்குரிய கண்ணு போயிருக்குமானால், உன்னால ஜெபிக்க முடியல அப்படின்னா உங்க ஆவிக்குரிய கண் குருடா இருக்கு. தேவனை நெருங்காம இருக்கிறீங்களா? தூரமா இருக்கிறீங்களா? உபவாசம் ஒரு காலத்தில் நல்லா இருந்துச்சு, இப்போ உபவாசம் இல்லாமல் இருக்கிறீங்களா? கர்த்தரை அதிகமாக நெருங்காம இருக்கிறீங்களா? அந்த ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கும்னா இந்த காலையில் அதையும் கர்த்தர் சரி பண்ணுவாராக. மாம்ச கண்கள் நன்னா இருந்து ஆவிக்குரிய கண்ணு குருடா இருக்கும்னா யார் யார் வாழ்க்கையில் அது இருக்குதோ கர்த்தர் அதை தொட்டு இந்த கால நேரத்தில் அதுல ஒரு தெளிவான பார்வையை தருவாராக. அவனை ஒரு முறை தொட்டாரு. அவன் எப்படி பார்க்கிறான் மனுஷனை? நடக்கிற மனுஷனை மரங்களை போல பார்க்கிறான். அவன் கையில் இருந்தால் இப்போ வேலையை பாருன்னு 60 கொடுத்து என்ன செஞ்சிருப்பான்? எல்லாவனும் மரம்னு சொல்லி போட்டிருப்பான். அதனால ஆண்டவர் அப்படியே அனுப்பலை. கர்த்தர் நம்மளை தொடர நம்ம வாழ்க்கையில் குறுக்கிட்டார்னா என்ன செய்வார்னு சொல்கிறேன். அரையும் குறையுமா அனுப்ப மாட்டாரு, மொத்தத்தையும் சரி பண்ணி அனுப்புவாரு. மொத்தத்தையும் சரி பண்ணி அனுப்புவாரு. கொஞ்சம் இன்னைக்கு நாளைக்கு மீதியெல்லாம் கிடையாது. இந்த மாசம் மாத்திரை சாப்பிட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு 6 மாசம் சாப்பிட்டு சரியாகுன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரிலாம் கர்த்தர் அனுப்ப மாட்டாரு. ஆண்டவர் ஒரே நேரத்தில் மொத்த பிரச்சனையும் அல்லேலூயா தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புறது போல, சொப்பனம் காண்கிறது போல ஒரு இமைப்புல எல்லாம் சரி பண்ணுவாரு. முதல்ல தொடுறாரு, பாதி சரியா இருக்கு, சரி இது போதும்னு சொல்லி அனுப்பல. நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? உசுரை கொடுத்து ஜெபம் பண்ணி கொஞ்சம் சரியா இருக்கு, சரி போயிட்டு வா, அடுத்த நாள் ஜெபம் பண்ணுவோம் அப்படி நம்ம அனுப்பிச்சிருப்போம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் அப்படி அனுப்பல. மறுபடியும் தொடுறாரு. பூரண சுகம் வருகிற வரைக்கு அவனை கர்த்தர் விடல. இந்த காலையில் ஆண்டவர் சொல்றாரு, தேவ ஜனமே, உங்களுக்கு பூரணமான விடுதலை வரும் வரை, பூரணமான சுகம் வரும் வரை கர்த்தர் உங்களை அனுப்புவது இல்லை. அவர் ஒரு முறை தொட்டு அனுப்ப மாட்டா, பரிபூர்ண சுகம் வரும் வரை உங்கள் வாழ்க்கையில இடைப்பட்டு கொண்டே இருப்பார். எனக்கு அதை செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு அதை செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு அது வேணும் ஆண்டவரே. எரேமியாவில் வாசிக்கிறோம் 1:8. எரேமியா 1:8 வாசிக்கிறோம். வாசிங்க 1:8. எரேமியா 1:8. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. அடுத்த வசனம். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். எரேமியாவை சின்ன வயசுல கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறார். இங்க யாருக்கும் ஆண்டவர் சொல்றார், கவனிங்க. சின்ன வயசுல அவனை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார். அவன் என்னால் முடியாதுன்றான். இல்லப்பா நான் கூட இருக்கிறேன். இல்லை அவங்க ஏற்றுக்கிட மாட்டாங்கன்றான். வாப்பா என் வார்த்தையை உன் வாயில வைக்கிறேன். ஆண்டவர் சொல்ல சொல்ல அவன் பதிலுக்கு வேற ஒரு காரணங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறான்.
தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கிறான். இந்த ஜனத்துக்கு ஒன்று அரணா வைப்பேன், வெண்கல கதவா வைப்பேன், நீ தான் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், உன்னைத்தான் நான் பிடிச்சிருக்கிறேன், நீ தான் இதுக்கு ஏற்றவன், நீ வா, நான் உன்னை அழைச்சிருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். அவன் வேண்டாம் முடியாது, வேண்டாம் முடியாது. காரணம் என்னன்னா, எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு அவன் நினைக்கிறான். இவ்வளவு பெரிய ஜனங்களுக்கு, இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு போய் ஊழியம் செய்யறதுக்கு சின்ன பையன் எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாது, எனக்கு வார்த்தைலாம் வராது, நான் குழந்தை, எனக்கு முடியாதுன்னு தட்டி கழிக்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்னா, தான் அழைத்த ஊழியத்துக்கு அவன் தகுதி இல்லைன்னு சொல்லி ஒதுங்கிறதுனால கர்த்தர் அவனை ஓரங்கட்டி வேற ஒரு ஆளை தெரிந்து கொண்டு வரல. அழைச்சவரை தகுதிப்படுத்துகிற தேவன், அழைத்தவரை தகுதிப்படுத்துகிற கர்த்தர். இப்ப ஆண்டவர் ஒரு காரியம் செஞ்சாரு, கரத்தை நீட்டி அவனை தொட்டாரு. தன் கரத்தை நீட்டி இங்க ஏன் தொடுறாரு தெரியுமா? கர்த்தர் இங்க தொட காரணம் என்ன தெரியுமா? தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்தும்படி கர்த்தர் தொடுறாரு. தகுதி இல்லைன்னு சொல்றவனை தகுதிப்படுத்தும்படி கர்த்தர் அவனை தொட்டாரு. ஒன்று தெரியுமா? ஆண்டவர் தொட்ட உடனே அதுக்கு முன்னால எதெல்லாம் வராதோ இப்பெல்லாம் வருது. அதுக்கு முன்னால பேச வராது, இப்ப பேச வருது. அதுக்கு முன்னால பிரசங்கம் பண்ண வராது, இப்ப பிரசங்கம் பண்ண வரோம். அதுக்கு முன்னால பாட்டு பாட வராது, இப்ப பாட்டு பாட வருது. அதுக்கு முன்னால யாருக்கும் ஜெபம் பண்ண முடியாது, இப்ப ஜெபம் பண்ண வருது. அப்ப எதுவுமே வராது, இப்ப எல்லாமே வருது. ஏன்னா அவர் கரம் தொட்டால் நாம் தகுதிப்படுத்தப்படுவோம். தேவன் அழைத்தும் தேவன் இடைப்பட்டும் அவர் ராஜ்யத்தின் பணியை செய்ய, அவர் ஊழியத்தை நிறைவேற்ற உங்களுக்கு அழைப்பு வந்தோம். உங்க இயலாமையை காரணம் காட்டி, உங்க வயசை காரணம் காட்டி, உங்க அழைப்பை காரணம் காட்டி, நான் தகுதி இல்லைன்னு சொல்லி, என்னால் முடியாதுன்னு சொல்லி, உங்களுடைய வாழ்க்கையின் அந்தரங்கத்தை காரணம் காட்டி, தகுதி இல்லை ஆண்டவரே, பலன் இல்லை ஆண்டவரே, என்னால் முடியாத ஆண்டவரே அப்படின்னு யாராகிலும் அழைப்பை தட்டி கழிச்சு ஓரமாய் ஒதுங்கி இருப்பீங்கன்னா, இந்த காலை ஆராதனை உங்களுக்கான ஆராதனை. இப்போ கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் வருகிறது. இந்த ஜெபத்துல உங்களை தகுதிப்படுத்துகிற அவர் கரம். அழைத்தவர் தம் பிள்ளைகளை தகுதிப்படுத்துவார். தகுதி அவர் வர்றது, அவர் தர்றதுங்க. நீ ஏன் அதை சொல்ற? உன்னால முடியாது நீ ஏன் நினைக்கிற? தகுதி அவரிடத்திலிருந்து வரக்கூடியது. ஆண்டவருடைய கரம் தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்தும். ஐயா, யோசுவா, பிரதான ஆசாரியன் யோசுவா வந்து நிற்கிறான் அழுக்கு வஸ்திரத்தோடு. அப்ப சாத்தான் என்ன சொன்னான் தெரியுமா? இவன் அழுக்கு வஸ்திரத்தோடு வந்திருக்கிறான். சகரியா 3 வாசிக்கிறோம், வீட்டில் வாசிக்குவாங்க, டைம்ல எனக்கு. இவன் அழுக்கு வஸ்திரத்தோடு வந்திருக்கிறான். அர்த்தம் தெரியுமா? இந்த ஊழியத்தை செய்ய இவனுக்கு தகுதி இல்லை. இந்த ஊழியத்தை செய்ய, இந்த ஆசாரிய ஊழியத்தை செய்ய இவனுக்கு தகுதி இல்லை. அவன் அழுக்கு வஸ்திரத்தோடு வந்திருக்கிறான். அதனால அவனை அகற்றும். இனிமே அவன் தகுதி இழந்துட்டான். அவன் வாழ்க்கையில கரபட்டுருச்சு. அவன் அழுக்கு வஸ்திரத்தோடு இருக்கிறான். இனி அவன் பிரசங்கம் பண்ண லாய்க்கில்லை. இனி ஆசாரிய ஊழியம் செய்ய லாய்க்கில்லை. இனி அவன் எந்த ஊழியமும் செய்ய லாய்க்கில்லை அப்படின்னு பிசாசு குற்றம் சாட்டுகிறான். வாசி பார்க்கலாம், 3:2 வாசி. சகரியா 3:2 வாசி. சாத்தானை நோக்கி, முதல் வசனத்தை வாசிட்டு வா. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அடுத்த வசனம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா. போதும் பாட்டு. இங்க கவனிங்க, உனக்கு விஷயம் தெரியலடா. சத்ரு வந்து சொல்றான், ஆண்டவரே இவன் அழுக்கு வஸ்திரத்தோடு நிற்கிறான், இவனை அகற்றும், இவன் தகுதி இல்லை அப்படின்றான். இப்ப கர்த்தர் என்ன சொன்னா தெரியுமா? உனக்கு விஷயம் தெரியல, என் பிள்ளை அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்டிருக்கிறான். இப்போ அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? இரவும் பகலும் அக்கினிக்குள்ள அனுப்பப்பட்டிருக்கிறான். வஸ்திரம் கூட மாற்றுகிறதுக்கு நேரம் இல்லாதபடி அவன் உபத்திரவத்துக்குள்ள, அக்கினிக்குள்ள, பாடுகளுக்குள்ள அவன் அனுப்பப்பட்டிருந்தான். வஸ்திரம் கூட மாற்றுகிறதுக்கு சமயம் இல்லாதபடி அவன் அக்கினிக்குள்ள போய் வந்தான். இப்பத்தான் அவன் வெளியே வந்திருக்கிறான். நீ விஷயம் தெரியாம அவன் அழுக்கு வஸ்திரம் அவனை அகற்றுன்னு சொல்ற. உனக்கு கர்த்தர் அடுத்து சொல்றாரு, கவனிங்க, 4 வசனத்தை வாசிங்க. அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற
இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? நல்லா கவனிங்க. பிசாசு சொல்றான் அவனை அகற்றும், அவன் தகுதியை இழந்துட்டான். கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? என் பிள்ளைய நான் அகற்ற மாட்டேன், அந்த அழுக்கு அகற்றுவேன், அந்த அழுக்கு வஸ்திரத்தை அகற்றுவேன், அந்த காரியத்தை அகற்றுவேன். அவனை தகுதிப்படுத்துகிற கர்த்தருடைய கரம். கண்ணை மூடி வாயை திறந்து இந்த காலையில கரை பெற்றிருக்கிற அழுக்கோடு இருக்கிற யார் சொல்லுகிறீர்களோ, கர்த்தர் கரவுகளை தகுதிப்படுத்துகிறது, கர்த்தர் கரவுகளை தகுதிப்படுத்துகிறது, கர்த்தர் கரவுகளை தகுதிப்படுத்துகிறது. பிசாசு சொல்றான் அவனை அகற்றும். கர்த்தர் என்ன சொன்னாரு? வஸ்திரத்தை அகற்று, வஸ்திரத்தை அகற்று, வஸ்திரத்தை அகற்று. அவனை அகற்ற மாட்டேன். என் பிள்ளைக்கு தகுதி இல்லைன்னு சொல்ற, என் கரம் என் பிள்ளையை தகுதிப்படுத்தும், என் ஊழியக்காரனை தகுதிப்படுத்தும். யார் யாரை கர்த்தர் இங்கே இருக்கிற உங்களை ஆண்டவர் எப்போ அழைத்தாரோ, அழைப்பை ஓரங்கட்டி இன்னைக்கு முடங்கி போய் இருப்பேன்னா ஆண்டவருடைய சத்தம் இருதயத்தில் தொனிப்பதாக. இந்த காலையில் உன்னை தகுதிப்படுத்துகிற ஒரு கரம் இறங்கி வந்திருக்கிறது. தகுதிப்படுத்துகிற கரம் அத்தனை பேர் முன்பதாக உன்னை தகுதிப்படுத்தும். தேவ பிள்ளையை நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தின் நன்மை குறுகி போகாத கரம், காயங்கட்டும் கரம், என்னை தாங்கும் கரம், அசாத்தியத்தை சாத்தியமாக்குற கரம், என் வாழ்க்கையில் செயலிழந்து போன அத்தனையும் மறுபடியும் சாத்தியமாக்குவார். எது எது உங்கள் வாழ்க்கையில் முடங்கி ஓரங்கட்டி கிடக்கிறதோ, இந்த மாதம் 1ஆம் தேதியில் கர்த்தர் இந்த சபைக்கு நேரம் தம் கரத்தை நீட்ட ஆரம்பிச்சிட்டாரு, தம் பிள்ளைகள் வாழ்க்கையில நீட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாசம் முடியும் பொழுது உங்க ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை ஆண்டவர் கொண்டு வராரு. உன் வாழ்க்கையில சகல காரியத்தையும் கர்த்தர் சாத்தியமாக்குவாரு. டீச்சர்ஸ் உங்க பிள்ளை இனிமே தேற மாட்டான் அப்படின்னு சொன்ன அந்த காரியம், மருத்துவர் உங்களுக்கு இனிமே சுகம் கிடைக்காதுன்னு சொன்ன, வாழ்நாள் முழுவதும் மருந்து சாப்பிடணும்னு சொன்ன அந்த காரியம், அல்லேலூயா. எது எதெல்லாம் அசாத்தியமாக்கப்பட்டதோ ஆண்டவருடைய கரம் அத்தனையும் சாத்தியமாக்கி காமிக்கும். விசுவாசிங்க, ஜெபிங்க, அறிக்கை இட்டு பாருங்க. இந்த மாசம் அல்லது இந்த வருஷம் முடிவில் இந்த கரத்தின் கிரியைகளை இதை விசுவாசிக்கிற ஜனங்கள் நீங்கள் பார்ப்பீர்கள். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இந்த நன்மை வேணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? எளிமை நில்லுங்க. எளிமைன்னு ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கணும்னு விரும்புகிறவங்க, இவ்வளவு நாள் கேட்டது கர்த்தருடைய கரத்தின் நன்மை, இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நம்புகிறவங்க, நீங்கள் விரும்புகிறவங்க, ஆண்டவர் இன்னொரு கரத்தையும் நீட்டுறாரு. அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ரெவலேஷன் 3:20 வாசிங்க. நீங்கள் கவனிங்க. ரெவலேஷன் 3:20 பைபிள் வச்சு தான் எடுங்க, இல்லை டிவியை பாருங்கள். வெளிப்படுத்தல் 3:20 கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் வாசிங்க பார்க்கலாம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். கவனிங்க, இவ்வளவு நேரம் கர்த்தர் உங்களோடு பேசின அந்த நன்மைகளை நீங்க பார்க்கணும்னா ஆண்டவர் இந்த காலையில ஒரே ஒரு காரியம் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. குறுகி போகாத அதே கரம், காயங்கட்டுகிற அதே கரம், உங்களை தாங்குகிற அதே கரம், சாத்தியமாக்குற அதே கரம், இப்பொழுது தட்டுகிற கரம். கதவை தட்டுகிறார். வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறார். கதவை திறக்கிறவர்களுக்கு முதல்ல கேட்ட அத்தனை நன்மைகளையும் தேவன் செய்வார். வாலிபர்கள் வாழ்க்கையில் சிலர் வாழ்க்கையில் தேவன் தட்டுகிறார். தம்பி, வாலிப தம்பி, தங்கச்சி, நிமிர்ந்து என்ன பாரு. செபிக்க சொல்லும்போது நீ ஜெபம் பண்ணி, இப்போ என்ன பாரு. வாலிபர்களோடு கர்த்தர் தட்டுகிறாரு. பெரியோர்களே, உங்களோடும் தேவன் தட்டுகிறாரு. பெற்றோர்களோடும் கர்த்தர் தட்டுகிறாரு. இருக்கிற அத்தனை பேரோடும் தேவன் தட்டி கொண்டிருக்கிறாரு. ஏதோ ஒரு காரியத்தை இங்க இருக்கிற அத்தனை பேரோடும் தேவன் எதிர்பார்த்து தட்டி கொண்டிருக்கிறாரு. ஜெபிக்காதவர்கள் ஜெபிக்கும்படி அதை தட்டுகிறாரு. உபவாசிக்காதவர்கள் உபவாசிக்கும்படி தட்டுகிறாரு. மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்பும்படி தட்டுகிறாரு. விட வேண்டிய வாலிப பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில விட வேண்டிய தேவன் விரும்பாத காரியத்தை நீ விட வேண்டும் என்று சொல்லி இங்க வரும் முதல்லாம் ஒரு கரம் தட்டி கொண்டிருக்கிறது. ஒரு வார்த்தை பேசும்போது நெஞ்சில வந்து குத்துது, ஆனால் தட்டி கழிச்சிட்டு போற, தட்டி கழிச்சிட்டு போற. ஜாக்கிரதையா இருந்துக்கோ. நல்லா கவனி. தட்டிக்கிட்டே இருக்குன்னு நினைக்காத, அடிக்கடி
கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை, நல்லா கவனிங்க, காலமெல்லாம் தட்டிக்கிட்டே இருக்க மாட்டாரு, தட்டி 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 பார்ப்பாரு. நீ திறந்தா அந்த தட்டுகிற கரம் அடுத்த நன்மையை உனக்கு கொடுக்கும், அதை நீங்க அனுபவிப்பீங்க. திறக்காவிட்டால் ஒரு நாள் தட்டுகிறது நிறுத்தப்படும், தட்டுகிறது நிறுத்தப்படும். உன் கூட இடைபடுகிறத நிறுத்திடுவாரு, பேசுகிறத நிறுத்திடுவாரு, உன் கூட இடைபடுகிறத கத்த நிறுத்திடுவாரு. முடிவு என்ன தெரியுமா? சவுல நினைச்சுக்கோ, கர்த்தருடைய பேச்சு வார்த்தைகள் நிறுத்தப்பட்டவனே சவுல் நிலைமை நினைச்சுக்கோங்க. யார் யாரோட எதற்காக கர்த்தர் தட்டுகிறாரு அதற்கு நீங்க திறந்து கொடுங்க. சிலரோடு ஞானஸ்நானம் எடுக்கும்படி தட்டிக்கிட்டே இருக்கிறாரு, நீ தட்டி கழிக்கிற. நீ ஞானஸ்நானம் எடுன்னு கர்த்தர் தட்டுறாருல, ஞானசம் எடுன்னு உன் தனி ஜெபத்தில் பேசுறாருல. ஞானசம் எடுக்காத கை வைத்துங்க. இதுவரைக்கும் ஞானசம் எடுத்து நல்லா வைத்துங்க, அரை கையில் உங்களுக்கு ஒழுங்கா வைத்து. கர்த்தர் உங்களோட தட்டுகிறார். இன்னைக்கு நீங்க மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடு. இன்றைய ரட்சணிய நாள், இனி காலம் செல்லாது. இதுக்கப்புறமும் மறுபடியும் கர்த்தர் பேசுவார் நினைக்காத. ஒரு குறிப்பிட்ட நாள்ல தட்டுகிறது சத்தம் நிறுத்தப்படும், நிலைமை பரிதாபமா மாறிடும். உங்களோடு கர்த்தர் எதற்காக தட்டுகிறாரு? ஆதி பிரதிஷ்டை மறுபடியும் புதுப்பி அப்படின்னு கர்த்தர் தட்டுகிறாரா? அதற்கு ஒப்பு கொடுங்க. இதை செய்யாதன்னு தட்டுகிறாரா? அதற்கு ஒப்பு கொடுங்க. இதை செய்யன்னு கர்த்தர் தட்டுகிறாரா? அதற்கு ஒப்பு கொடுங்க. எனக்கு எதுக்கு தட்டுறான்னு எனக்கு தெரியும். இங்க இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் எதற்கு கர்த்தர் தட்டுகிறான்னு உங்களுக்கு தெரியும். அதை செய்வதற்கு இந்த காலை நேரத்தில் என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? அப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, வாய் திறந்து. அல்லேலூயா. அந்த கரத்தின் ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்கணும்னா தட்டுகிற அந்த கரத்துக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணணும், நான் ரெஸ்பான்ஸ் பண்ணணும், அதுக்கு நான் கீழ்ப்படியணும், அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்கணும். வாய் திறந்து ஜெபிங்க. உங்க சத்தம் உங்க காதுல விழட்டும். வாலிப தம்பி தங்கச்சி, நீங்க நல்லா ஜெபம் பண்ணணும். வாயை மூடிக்கிட்டு இருக்கா தம்பி, வாயை மூடாத, வாய் திறந்து ஜெபம் பண்ணு. தங்கச்சி வாய் திறந்து ஜெபம் பண்ணு. ஆண்டவர் உன் கூட எதுக்கு பேசுறாரு? எதுக்கு பேசுறாரு? எதுக்காக பேசுறாரு? தட்டி கழிக்காத. யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? இதுவே கடைசி சத்தமாக இருக்கலாம். யாருக்கு தெரியும்? இதுவே கடைசியா தட்டுகிற தட்டாக இருக்கலாம். இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோ, இந்த ஆராதனை பயன்படுத்திக்கோ, கர்த்தர் உனக்கு தந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோ. ஆண்டவரை தட்டி கழிக்காத, மறுதளிக்காத, விட்டுட்டு போகாத, அஜாக்கிரதையா இருக்காத. இப்பவே ஒரே ஒரு அர்ப்பணத்தை நீ செலுத்தி பாரு. அவர் கரம் உன்னை மேன்மைப்படுத்தும், அவர் கரம் உன்னை தூக்கி நிறுத்தும். ஞானசம் எடுக்காதவங்க ஞானசம் எடுக்க ஒப்பு கொடுக்கிறேன்னு ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு ஜெபம் பண்ணுங்க. தேவன் விரும்புகிற வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்க தானே ஜெபம் பண்ணணும். உங்கள்கிட்ட கர்த்தர் பேசினார்ல, அல்லேலூயா. வீட்டில் போயெல்லாம் நீங்க ஜெபம் பண்ண மாட்டேன். இப்போ நீங்க ஜெபம் பண்ணணும், இப்போ நீங்க ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்கிறாரு. உள்ள உடைஞ்சு ஜெபிக்கிறவங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரு. இருதயம் நொறுங்கி ஜெபிக்கிறவங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரு. கர்த்தர் கேட்கிறாரு, திறந்து கொடு, உன் இருதயத்தை திறந்து கொடு. தேவன் இடைபெறுகிற காரியத்துக்கு திறந்து கொடுத்து பாருங்க. அடுத்த நிமிஷமே அற்புதம் ஆரம்பமாகும், அற்புதம் ஆரம்பமாகும். அடுத்த நிமிஷமே அடைபட்ட வாசல் திறக்கப்படும். உன் இருதயத்தை திறந்து கொடு. ஆண்டவர் கேட்கிற அர்ப்பணத்தை மட்டும் கொடுத்து பாருங்க, கொடுத்து பாருங்க. உன் மேல ஆண்டவர் அன்பு வச்சனால தான் உன்னை மறுபடியும் துரத்திக்கிட்டே இருக்கிறாரு. அந்த ஒரே காரியத்தில் ஏன் உன்னை துரத்துறாரு தெரியுமா? வேற ஆளு எனக்கு கிடைக்காதுன்னு கிடையாது. உன் மேல அவர் வச்ச அநாதி சிநேகம், உங்க மேல கர்த்தர் வச்ச அநாதி சிநேகம் அவ்வளோ பெருசாக்கும். உங்களுடைய ஜனத்தை ஆசீர்வதியும். தட்டுகிற உங்களுடைய கரத்தின் சத்தத்துக்கு முழு சபையும் எங்க இதய கதவை நாங்க திறந்து எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்க பேசுகிற உங்க கரத்தின் நன்மைகளை இந்த ஜனம் அனுபவிக்கும்படி கிருபை செய்யும். மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.